நான் அந்த வாத்தியார் கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற வாடுச்சு. இங்க பாரு வாத்தியார் மாட்டினாரா? ஆமாங்க. நீ இங்க இருக்கிற கோவத்தையெல்லாம் கொண்டே ஸ்கூல்ல தானே காமிப்பாரு. ரொம்ப நீ ஏன் நீ கஷ்டப்படுறேன்னு. அப்படி இல்லக்கா, அங்க இருக்கிற கோவத்தை கொண்டு வீட்டுல காமிக்கிறாருக்கா. பரிச்சு பேப்பர் திருப்பி கொடுத்துக்கிறாரு. முன்னாள் ஒரு பையன் இப்படி உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிறாருக்கா. இவரு கோவப்பட்டு கேட்டுக்கிட்டா வெக்கமல்ல 2 மார்க் வாங்கி சிரிக்கிறியாடா அப்படின்னா. ஆமாக்கா. அவங்க கேட்டிருக்கான், போட்ட உனக்கே வெக்கம் இல்ல, எனக்கு என்ன வெக்கம்டாக்கா. இந்த கோவத்தை கொண்டு வந்து வீட்டுல காமிக்கிறாரு இந்த மனுஷன் அப்படிங்குது. நடுவில் 3வது ஒரு அக்கா வந்துச்சு. நீங்க 2 பேரும் பரவாயில்லடி, நான் இந்த பயசர்வீஸ்காரனை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற வாடுன்னு. இந்த 2ம் கேட்டுச்சு. ஏய் எங்க ஆச்சு எப்ப ஆச்சுன்னா தீ பிடிக்கும். மாசத்துல 30 நாளும் பக்கத்துல தாண்டி இருப்பான். உனக்கு என்னடி பேசணும் அப்படின்னு. அதெல்லாம் பக்கத்தையே தாண்டி இருக்கான். காப்பி வைக்கலாம் இல்ல சாப்பாடு செய்யலாம்னு போய் அடுப்ப பத்த வச்சா போதுக்கு தண்ணி ஊத்தி அவிக்கிறாண்டி இந்த மனுஷன் அப்படின்னு. 4வது ஒரு அக்கா வந்தது. கிளைமேக்ஸ் வந்து அந்த அக்கா சொல்லிச்சு, நீங்க 3 பேரும் பரவாயில்லடி, நான் அந்த ஆல் இந்திய ரேடியோல இருக்கிறவன கல்யாணம் பண்ணிட்டு நான் பரவாடு அப்படின்னுச்சுங்க. 40,000 கொண்டு வந்து அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறான் தானே, எதுக்கடி என்ன குறை சொல்றாரு. இந்த 3ம் கேக்குது. இந்த அக்கா சொல்லிச்சு, 40,000 அப்படியே தாண்டி கொண்டு வந்து தர்றாரு. 10:30 மணிக்கு டியூட்டி முடியுதுடி, 10:45 வீட்டுக்கு வர்றாருடி, 11 மணிக்கு சாப்பிடுறாருடி, 11:15 பாயை விரிச்சு பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன, மீண்டும் நாளை காலை சந்திப்பான் படுத்துங்கிறாண்டி மனுஷன். சமுதாயம் எங்க நல்லா இருக்குது நடுவர்களே. உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரியாடா. பாவமா இருக்குது. இந்த பெண்ணை நாங்க வர்ணிக்கலையா, எவ்வளவு அழகா நாங்க வர்ணிச்சோம். தஞ்சாவூர் மண்ணி எடுத்து சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. சின்ன பசங்களுக்கு சேதி சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். கிளாஸ்ல பாடம் எடுத்துட்டு இருந்தங்க. நான் கேட்ட பையனை பார்த்து, டேய் 3x3 என்னடா? ஒரு பையன் எந்திரிச்சு 9 உடனே இன்னொருத்தன் சொன்னா, டீச்சர் இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியாதுண்ணா. ஏன்டா எப்படிடா சொல்லணும்னு. உடனே அவன் சொன்னா, திரிஷா இன்டு திரிஷா நயன்தாரா இப்படி சொல்ல சொல்றானுங்க. ஆமாங்க, 3x3 9ங்கறத திரிஷா இன்டு திரிஷா நயன்தாரா சொல்லணும்ங்கறா. சரி நான் போர்டுல எழுதினேன், டேய் பாரதியார் மனைவியோடு ஊருக்கு போனார் படிடா அப்படின்னு. அவன் வந்து படிக்கிறான், பாரதி யார் மனைவியோடு ஊருக்கு போனார். என்ன கேட்க முடியல. இப்படி பசங்களுக்கு எப்படி பாட்டு கொடுக்கணும்? ஒரு எழுச்சியான பாட்டை கொடுக்கணும்ல. பத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து வரசுற வரையில, பம்பு தொம்பு வச்சுக்காதடா யாரும் வந்து உசுப்புற வரையில, குச்சியா இல்லாமலே தீக்குச்சியா இருடா, உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்வில் வெளிச்சம் வரும். பத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து உசுப்புற வரையில. போட்டோம்ல. இது பாட்டு நடுவுல இப்படி பாட்டு கேட்கணும். அங்க பாருங்க, அந்த 3வது அரிசி மூட்டை 2வது அரிசி மூட்டை போடுங்க. 2 அரம் பேரே வச்சிட்டியா? அப்புறம் என்ன பண்றதுங்க? அப்படித்தான் சொல்லியா அவருக்கு கொண்டு வந்து கடைசியில பெயர் மாற்றம் பண்ணி தேவகோட்டையிலிருந்து பெயர் மாற்றம். அரிசி மூட்டை நம்பர் 1, அரிசி மூட்டை நம்பர் 2, அரிசி மூட்டை நம்பர் 3. ஆமா அப்படிதான் சொல்லணும். அரிசி மூட்டை நம்பர் 1 2 இருக்குது பாத்தீங்களா? அருமையான மனுஷன் நௌஷாத்தன். யாரு நௌஷாத்தன்? மதுரை வந்தா என் வீட்டுக்கு வந்துட்டு போகணும் செல்லம்னாரு. உனக்கு வழிகாட்டுதே அவர்தான். தெய்வம் காலத்தட்டுக்கு பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும். வந்த அண்ணன் சரி மதுரை வந்தா வர சொல்றாரே மனுஷன் அப்படின்ட்டு நானும் அட்ரஸ் கேட்டுட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டுங்க. போய் கதவை தட்டுறேன். நடுவர்களே அண்ணி வந்து கதவை திறக்கிறாங்க. பாக்குறேன், கழுத்துல ஒரு பெரிய டாலர் செயின் தொங்குது. எனக்கு பார்த்தோன்னா மனசு கேட்கல. என்னதான் இருந்தாலும் மாசத்துல 30 நாளும் பட்டிமன்றம் போறோம். ஆனா இந்த ஒரு முத்துப்பாசி தவிர வேற எதுவும் பண்ண முடியல. இப்படி பெரிய செயினா பண்ணி போட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் ரைட்டர்ஸ் இருக்கும்லக்கா நம்மளுக்குமே.
நான் இருந்தாலும் அண்ணிக்கிட்ட வயிற்றுல கேட்க கூடாது, 4 மணி வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. நான் நேரம் கிச்சன் வரைக்கும் அப்படியே மெதுவா போனேன். போய் அண்ணி இதை தம்ப பண்ணுங்க அப்படின்னு 13 பவுன் செல்லம்னு பெருமையா சொல்லிச்சு. மனசுக்குள்ள அங்கலாப்பு இருந்தாலும் வெளியே காமிச்சுக்கல. அந்த டாலர்னா தொட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த டாலர்ல என்ன டிசைன் அப்படின்னு எடுத்து பாக்குறேன். நடுவர்களே டாலர்ல டிசைன் எல்லாம் இல்ல நடுவர்களே.